ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி ஏற்றினது குலசேகர ஆழ்வார். அதில் உள்ள பாட்டு: வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. பாடலின் பொருள்: மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்கா துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன். இதான் பாடலுக பொருள். சொல்லும் பொருளும்: சுடினும் சுட்டாலும், மாளாத தீராத, மாயம் விளையாட்டு. சுடினும் சுட்டாலும், மாளாத தீராத, மாயம் விளையாட்டு. சொல்லும் பொருளும்: வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். அப்போ வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். நூல்வழி: 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. நூல்வழி என்னன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த பாடம்: நீதிவண்பா. நீதிவண்பா செய்குத்தம்பி பாவலர். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். எப்படி? கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். இதில் உள்ள பாட்டு: அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று. ஒருக்கா கூட வாசிக்கேன். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. பாடலின் பொருள்: அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். சதாவதானம். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். சதாவதானம்னா என்னன்னா, சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். நூல்வழி: சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் 1874 இருந்து 1950 வரைக்கும் அவருடைய காலம். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில்
அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலக்குடி மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. ஒருக்கா கூட ரீட் பண்ணி நூல்வழி. சதாவதானம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் 1874 1950 வரைக்கும் அவருடைய காலம். அவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. இதோட முடியுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக முக்கியம். இங்கே தான் என்னால் மோர் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ.